கும்பராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது? கும்பராசிக்கு ஜென்ம சனி முடியுது. 7.5 சனியில் 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்குது. பாத சனி ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணாது. பட் இது ஒரு 50% தான் ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ன்ற ஒரு மிக்சடு பலன் தான் வரும். ஏன்னா ராசிக்கு ராகு பகவான் வராரு. ஸோ சனி பகவான் ரிலீஸ் பண்ணி ராகு பகவான் கேப்சர் பண்ணுறாரு. ஸோ குரு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு. அதனால் ஆழ்ந்த நிம்மதி, ஒரு வேலையில் ஒரு பெருமை, ஒரு அவார்டு, இது போன்ற பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கிடைக்கும். 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறது சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாளாக வீடு கட்டலான்ற கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் ஒரு படிச்சுட்டு மேற்கொண்டு படிக்கலான்ட்டு ஒரு கேப் விட்டவங்க, ஸோ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, வருமானத்துக்கு பண்ணிட்டு படிக்கலாம்னு நினைச்சவங்களெல்லாம் கூட மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருக்கின்ற நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போடுவதற்கான நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பழைய கால நடவடிக்கைகள் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மட்டும் இவங்க அழிச்சிடணும். ரெக்கார்டை வச்சிருக்கக்கூடாது. அதன் மூலமாக சின்ன பிரச்சனைகள் வரும். எப்பயுமே ராகுபவன் ஒரு ராசிக்கு வந்தால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒரு தப்பு பண்ணியிருப்பார். அதை மறைச்சிட்டு வச்சுட்டு ஃபைல் அப்படியே வச்சுட்டு போயிருப்பார். இப்போ அதை ஆடிட்டிங் பண்ணி அதில் என்ன நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேள்வி வரும். ஸோ அந்த மாதிரி பழைய தவறுகள் மூலமாக பிரச்சனைகள் வரும். பழைய பகை, யாரையாவது ஒருத்தவங்களை திட்டிருப்பாங்க, அவங்க சுப்பீராக வருவாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தவங்களும் நம்மளே சேர்த்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி யாரு கூடயும் பகைமை இல்லாமல் இருக்கணும். வயிறு சார்ந்த தொந்தரவு வரும். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் சென்று ராசிக்கு 6ஆம் இடத்தை 12ஆம் இடமாக போகிறார். ஸோ அப்போ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கால்வழி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தகாத நட்புகள் மூலமாக கெட்ட பேர் வரும். ஒரு ராசிக்கு ராகு உள்ளே வந்தாங்களே தப்பான நபர்கள் அவங்கள சுற்றி சேர ஆரம்பிப்பாங்க. கும்ப ராசிக்கு ஏப்ரல் மாதம் 2025 4வது வாரத்தில் ராகு உள்ள வர்றார். வந்த உடனே இவங்களை சுற்றி ஒரு கெட்ட எண்ணங்கள் கொண்ட நபர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற நிலைமை வரும். ஸோ எல்லார்ட்டையும் பார்த்து பழகணும். அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு இவரும் பலியாடாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தகாத நட்பு மூலமாக கெட்ட பேர் வரும், பகை ஏற்படும். ஸோ தாயாருக்கு மன அழுத்தம் ஏற்படும். ஸோ ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்துக்கு போய் அது 12ஆம் இடமாக தொடர்பு போகிறதுனால தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 50% நன்மை 50% தீமை வரும். சகோதரர்களுக்கு நன்மை ஏற்படும். கும்பராசியா குழந்தைகளுக்கு ரொம்ப நன்மை ஏற்படும். ஆனாலும் ஒரு ப்ளஸ் என்னென்னா 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் போய் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்கறதுனால ஸோ போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். நீட் எக்ஸாமு, கவர்மெண்ட் எக்ஸாம், குரூப் 1 குரூப் 2 மேலே UPSC எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணிருக்கவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கடுமையாக முயற்சி செய்தால் கெடு பலன்களை தவிர்த்து நல்ல பலன்களை அதிகப்படுத்த முடியும். ஸோ ஒரு ஃபிக்ஸடான பலன்கள் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்தால் வெற்றி நிச்சயம்.